Unit 2 Optics Scattering of light. When sunlight enters the Earth atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called as scattering of light. சன்லைட் வந்து எர்த் அட்மாஸ்ஃபியரில் என்ட்ரு ஆகும்போது எர்த் அட்மாஸ்ஃபியரில் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து அந்த ஆட்டத்துலேயும் மாலிகுல்ஸ்லேயும் பட்டு அதை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ராக்ட் பண்ணுற லைட்டு வந்து எல்லா இடத்துலையும் பரப்பும். தட் இஸ் கால்டு ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். The particle which is scattering the light is called a scatterer. The light particle பட்டு அந்த லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுறது இல்லையா, அந்த பார்ட்டிக்கலோடைய பேர் வந்து ஸ்கேட்ரர். இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. இன்சிடென்ட் ரே தட் இஸ் சன்லைட்டு, இது வந்து பார்ட்டிக்கல், அதில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ரே தான் ஸ்கேட்டர்ட் லைட். திஸ் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். when a beam of light interact with a constituent particle of the medium, it undergoes many kinds of scattering based on inertial and final energy of the light beam. Scattering can be classified as elastic ஸ்கேட்ரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அதாவது சன்லைட்டில் வந்து வரக்கூடிய அந்த பீம் வந்து இனர்ஷியல் பீம் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிக்கலில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது இல்லையா, ஸ்கேட்ரிங் ஆகுது இல்லையா, அந்த லைட்டோட எனர்ஜி ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜி. இதை ரெண்டுத்தை வச்சு பேஸ்ட் ஆன் இனர்ஷியல் அண்டு final energy of the light beam, scattering can be classified as elastic scattering and inelastic scattering. இப்போ elastic scattering, if the energy of the incident beam of light and the scattered beam of light are same, then it is called as elastic scattering. அதாவது சன்லைட்டோட இன்சிடென்ட் பீம் ஆஃப் எனர்ஜியும் இந்த பார்ட்டிக்கலில் பட்டு ஸ்கேட்டர்டான லைட்டோட பீம் ஆஃப் எனர்ஜியும் சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். நெக்ஸ்ட்டு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட் ஆர் நாட் சேம், த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்டும் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட்டும் ரெண்டுமே சேமாக இல்லைனா திஸ் இஸ் கால்டு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த ஸ்கேட்டரர் result in different types of scattering. They are Rayleigh scattering, Mies scattering, Tyndall scattering and Raman scattering. First one, Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. இப்போ எர்த் அட்மாஸ்ஃபியரில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது. சன்லைட் வந்து இந்த ஆட்டம்ஸ்லேயும் மாலிகுல்ஸ்லேயும் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுதுல்ல, தட் இஸ் கால்டு Rayleigh ஸ்கேட்ரிங். நெக்ஸ்ட்டு Rayleigh ஸ்கேட்ரிங் லா. Rayleigh scattering law state that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. The amount of scattering, that is S, inversely proportional, அதாவது 1 by lambda power 4. லாம்டான்றது wavelength. According to this law, the shorter wavelength color are scattered much more than the longer wavelength color. ஷார்ட்டர் வேவ்லென்த் உள்ள கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர்ட் ஆகும், லாங்கர் வேவ்லென்த் வந்து கம்மியாக ஸ்கேட்டர்ட் ஆகும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் எஸ் இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by wavelength lambda power 4. நெக்ஸ்ட்டு when sunlight passes through the atmosphere, the blue color shorter wavelength is scattered to a greater extent. இப்போ ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குன்னா சன்லைட் வந்து அட்மாஸ்ஃபியர் என்ட்ரு ஆகும்போது
இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்து ப்ளூ கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ரெட் கலர் வந்து லாங்கர் வேவ் லென்த்து. ஸோ இது வந்து கம்மியாக தான் ஸ்கேட்டர் ஆகும். அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் த லைட் ரே ஃப்ரம் த சன் have to travel a larger distance in the atmosphere than at noon. இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வரும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேட்டர் ஆகிடும். அப்போது வந்து என்ன ஆகிடும்னா த ரெட் லைட் விச் கெட் லீஸ்ட் ஸ்கேட்டர்ட் ரீச்சஸ். அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாகவே ஸ்கேட்டர் ஆகிடுச்சுன்னா அந்த ரெட் கலர் வந்து லீஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். அதனால் த கலர் ஆஃப் சன் இஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட். சன்செட்டு சன்ரைஸ் போது நமக்கு வந்து ரெட் கலர் வந்து லீஸ்ட்டாக ஸ்கேட்டர்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் வந்து சன்செட்டு சன்ரைஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீ ஸ்கேட்ரிங். மீ ஸ்கேட்ரிங் இஸ் ஆல்சோ லைக் எலாஸ்டிக் scattering. Mean scattering takes place when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of incident light. It is also an elastic scattering. The amount of scattering is independent of the wavelength. It is independent of wavelength. It is not dependent of wavelength. It is independent of wavelength. Mean scattering is caused by pollen, dust, smoke, water droplets and other particle in the lower position of the atmosphere. Mean scattering is responsible for the white appearances of the cloud. இப்போ mean scatteringனா இந்த cloud வந்து ஏன் ஒயிட்டாக இருக்குன்னா cloudல வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இப்போ சன்லைட் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸில் படும் பொழுது சன்லைட்டில் இருக்கக்கூடிய 7 கலர்ஸும் ஈக்குவலாக ஸ்கேட்டர்ட் ஆகும். இது மாதிரி ஈக்குவலாக ஸ்கேட்டர்ட் ஆகிறதுனால அந்த 7 கலர்ஸும் ஒன்றா சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? ஒயிட் கலரில் கிடைக்கிது. அதனால தான் நமக்கு க்ளவுட் வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். நெக்ஸ்ட்டு tintale scattering. When a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. This is because the tiny dust particles present in the air of the room scattered the beam of light. This is an example for tintale scattering. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோவை திறந்து வைக்கும்போது சன்லைட் வந்து உள்ளே என்ட்ராகும். அதை உத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஒன்றோட ஒன்று மோதிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த சன்லைட்டில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகிறது தான் வந்து tintale scattering. The scattering of light ray by the colloidal particle in the colloidal solution is called tintale scattering or tintale effect. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சால்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து கொலைடல் பார்ட்டிக்கல், அதை வாட்டரில் நம்ம கரைக்கிறோம். அது கொலைடல் சொல்யூஷன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சன்லைட்டு ஏதாவது ஒரு லைட்டை நம்ம அது வழியாக அனுப்பினோன்னா அந்த லைட் அந்த பக்கம் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சால்ட்டுன்றது கொலைடல் பார்ட்டிக்கல். அந்த சால்ட்டை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சோம் இல்லையா, அது வந்து கொலைடல் சொல்யூஷன். Colloid is a microscopically small substances that is equally dispersed throughout another material. Example, milk, ice cream, muddy water, smoke. Next, Raman scattering. When a parallel beam of monochromatic, that is single colored light, passes through a gas or liquid or transparent solid, a part of light ray are scattered. இப்போ பார்த்தீங்கன்னா when a parallel beam of monochromatic lightனா மோனோனா ஒன்று, குரோமேட்டிக்னா கலர்டு சிங்கிள் லைட்டு, அது சோடியம் வேப்பர் லேம்புன்னு சொன்னோம். அதாவது அது எல்லோ லைட்டு.
அதை வந்து a glass or liquid or a transparent solid, a part of light rays are scattered. இதில் அனுப்புனோன்னா அதில் வந்து என்ன ஆகும், லைட் ரே வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். The scattered light contains some additional frequencies. அந்த சிங்கிள் லைட்டு நம்ம பாஸ் பண்ணோன்னா அந்த பக்கத்தில் வெளியே வரும்போது வரக்கூடிய அந்த ஸ்கேட்டர்ட் லைட்டில் அடிஷ்னலாக ஃப்ரீக்குவன்சி இருக்கும். இன்சிடென்ட் ரேயில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை விட வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்கேட்டர்டு லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். அதர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்குவன்சி. திஸ் இஸ் நோன் அஸ் ராமன் scattering or Raman effect. Raman scattering is defined as the interactions of the light ray with the particle of pure liquid or transparent solid which leads to a change in wavelength or frequency. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைட்டை a glass, liquid or transparent solid இல்லை நம்ம வந்து பாஸ் பண்ணோன்னா அந்த பக்கம் ஸ்கேட்டர்ட் ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் கூட சொல்லலாம். the spectral lines having frequency equal to the incident ray frequency is called Rayleigh lines. நீங்கள் அனுப்பக்கூடிய இன்சிடென்ட் ரேவும் வெளியில் வரக்கூடிய ஸ்கேட்டர்டு அந்த ஸ்பெக்ட்ரல் லைனும் ஃப்ரீக்குவன்சி வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா that is called Rayleigh scattering. the spectral line which are having frequency other than the incident frequency இருந்துச்சுன்னா that is called Raman lines. The lines having frequencies lower than the incident frequency. Incident frequency விட லோயராக இருந்ததுன்னா that is called Stokes lines. And the line having frequency higher than the incident frequency is called anti-Stokes lines. And the incident frequency விட ஹையராக இருந்ததுன்னா the frequency is called anti-Stokes lines.